வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸ், அங்குள்ள மாணவர் அமைப்பினர், மாணவர் கட்சியினர், பாகிஸ்தானின் கைப்பாவையாக செயல்பட்டு வரும் ஜமாத் இஸ்லாமி, மத அடிப்படைவாத கட்சிகள் இந்தியாவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வங்கதேசத்துக்கு அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் திரும்புகிறார். அவரது வருகை நம் நாட்டுக்கு சாதகமாக பார்க்கப்படும் நிலையில் அவரது பின்னணி என்ன என்பது குறித்து பார்க்கலாம். நம் நாட்டின் அண்டை நாடாக வங்கதேசம் உள்ளது. வங்கதேச பிரதமராக அவாமி லீக் கட்சியின் ஷேக் ஹசீனா இருந்தவரை உறவு சிறப்பாக இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்துவிட்டது. இதனால் ஷேக் ஹசீனா நம் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார். தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடந்து வருகிறது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனூஸ் உள்ளார். இவர் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவராக இருக்கிறார். பாகிஸ்தானுடன் சேர்ந்து நம்மை சீண்டி வருகிறார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போதாது என்று ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை கவிழ்த்த மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் தனியாக கட்சி தொடங்கி செயல்பட்டு வருகிறார்கள். மேலும் அவர்களும் நம் நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை சொல்லி வருவதோடு வடகிழக்கு மாநிலங்களை பிரிப்பதாகவும் இந்தியாவுக்கு எதிரான பிரிவினைவாத சக்திகளுக்கு அடைக்கலம் கொடுப்போம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையேதான் தற்போது மீண்டும் வங்கதேசத்தில் வன்முறை வெடித்துள்ளது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அங்கு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த வன்முறை வெடித்தது. தலைநகர் டாக்கா 8 தொகுதி வேட்பாளராக ஷரீஃப் உஸ்மான் ஹாடி என்ற 32 வயது மாணவர் தலைவர் வேட்பாளராக களமிறங்கினார். இன்குலாப் மன்சா என்ற மாணவர் போராட்ட குழுவைச் சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு மாணவர் போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தியவர்களில் ஒருவர். இதற்கிடையேதான் முகமூடி அணிந்த நபர் பிரச்சாரத்தின் போது அவரை சுட்டுக் கொன்றுவிட்டார். இதனால் அங்கு மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. மேலும் இந்து இளைஞர் தீ வைத்து எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி ஷரீஃப் உஸ்மான் ஹாடி கொலையின் பின்னணியில் இந்தியா இருப்பதாக அங்கு சிலர் ஆதாரமின்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை முற்றிலுமாக நம் நாடு மறுத்திருக்கிறது. மேலும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் நாளுக்கு நாள் நம் நாட்டின் மீது அவதூறுகளை பரப்பக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 2 நாடுகளின் உறவிலும் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையேதான் தற்போது வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கிறது. அதாவது வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் வங்கதேசத்துக்கு திரும்பியுள்ளார். கலிதா ஜியா BNP கட்சியை நடத்தி வருகிறார். இவர் வங்கதேசத்தில் 2 முறை பிரதமராக இருந்துள்ளார். 1991 முதல் 1996 வரையும் 2001 முதல் 2006 வரையும் அவர் பிரதமராக இருந்தார். இந்த வேளையில் முக்கியமான முடிவுகளை மகன் தாரிக் ரஹ்மான் தான் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தவுடன் தாரிக் ரஹ்மான் வெளிநாடு சென்றார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் வெளிநாட்டில் இருந்த நிலையில் தற்போது நாடு திரும்பியுள்ளார். இது வங்கதேசத்தில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வங்கதேசத்தை கைப்பற்ற இந்தியாவை எதிர்த்து கொண்டிருக்கும் மாணவர் அமைப்பினர் மற்றும் பாகிஸ்தானின் கைப்பாவையாக செயல்பட்டு வரும் ஜமாத் இஸ்லாமி எனும் மத அடிப்படைவாத கட்சி ஆகியவை திட்டமிட்டு வருகிறது. தற்போது அதற்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தை எடுத்துக்கொண்டால் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி தான் நம் நாட்டுக்கு ஆதரவாக உள்ளது. ஆனால் அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட தடை போடப்பட்டுள்ளது. இது நம் நாட்டுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதேபோல முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவும் உடல்நலக்குறைவால் மருத்துவ சிகிச்சையில் உள்ளார். இதனால் 2 பெரிய கட்சிகளையும் ஒதுக்கி மாணவர் அமைப்பினர் எளிதாக வெற்றி பெற்று வங்கதேசத்தை கைப்பற்றலாம் என கணக்கு போட்டனர். இதற்குத்தான் சிக்கல் வந்துள்ளது. கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் வங்கதேசம் திரும்ப உள்ளார். இதன் மூலம் கட்சியின் பிரச்சார பணிகளை மேற்கொள்ளும் வகையில் லண்டனிலிருந்து தாரிக் ரஹ்மான் அங்கு செல்கிறார். இது நம் நாட்டுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. லண்டனிலிருந்து டாக்கா விமான நிலையத்தில் வந்திறங்கும் தாரிக் ரஹ்மானுக்கு ஆதரவாளர்கள் பெரும் வரவேற்பை வழங்க உள்ளனர். சுமார் 50 லட்சத்துக்கும் அதிகமானோர் திரண்டு அவரை விமான நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வீட்டுக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்த முறை தாரிக் ரஹ்மான் போகுரா 6 தொகுதியிலும் BNP கட்சியின் தலைவரான ஜியா தனது சொந்த தொகுதியான போகுரா 7 தொகுதியிலும் மீண்டும் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில்தான் வங்கதேசத்தில் நம் நாட்டுக்கு எதிராக பேசி வரும் மாணவர் அமைப்பினரும்
பாகிஸ்தானின் கைப்பாவையாக செயல்பட்டு வரும் ஜமாத்தி இஸ்லாமி மத அடிப்படைவாத கட்சி ஆகியவைதான் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. இதில் ஜமாத்தி இஸ்லாமி கட்சியை ஷேக் ஹசீனா தடை செய்துவிட்டார். ஆனால் கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்த பிறகு அந்த கட்சியின் மீதான தடையை இடைக்கால அரசு நீக்கிவிட்டது. மேலும் ஜமாத்தி இஸ்லாமி கலிதா ஜியாவின் கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்தது. இப்போது பாகிஸ்தானின் ISIS உளவு அமைப்புடன் நெருக்கம் காட்டி வருவதால் கலிதா ஜியாவின் BNP கட்சி கூட்டணியை ஏற்க மறுத்துவிட்டது. அது மட்டுமின்றி வெளியாகி வரும் கருத்து கணிப்புகளில் கலிதா ஜியாவின் BNP கட்சி அதிக இடங்களில் வெல்லும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கடுத்ததாக ஜமாத்தி இஸ்லாமி கட்சி 2வது இடம் பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதோடு டாக்கா பல்கலைக்கழக தேர்தலில் அந்த கட்சியின் மாணவர் பிரிவினர் வெற்றி பெற்றனர். இப்படியாக ஜமாத்தி இஸ்லாமி கட்சியின் அரசியல் எழுச்சி நம் நாட்டுக்கு பெரும் ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கலிதா ஜியா மற்றும் அவரது மகன் தாரிக் ரஹ்மான் பிரச்சாரத்தில் களமிறங்காத நிலையில் இப்படியான ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது தாரிக் ரஹ்மான் தனது தாய் கலிதா ஜியாவுக்கு பதிலாக கட்சியை வழிநடத்த உள்ளார். இதனால் ரிசல்ட் மாறும் வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் தாரிக் ரஹ்மானுக்கு நாடு முழுவதும் BNP கட்சியினர் இடையே அதிக செல்வாக்கு உள்ளது. அடிப்படையில் கலிதா ஜியாவும் நம் நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவர்தான். அதே போல பாகிஸ்தானையும் அவர்கிட்ட சேர்ப்பது கிடையாது. ஆனால் தற்போது பிரதமர் மோடி கலிதா ஜியாவின் உடல்நலம் குறித்து கவலை தெரிவித்தார். அதற்கு அந்த கட்சி நன்றி தெரிவித்தது. இரு தரப்புக்கும் இடையே நல்ல உறவுக்கான தொடக்க புள்ளியாக அது பார்க்கப்படுகிறது. இதனால் ஜமாத்தி இஸ்லாமி கட்சி அல்லது மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் வங்கதேசத்துக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு பதில் கலிதா ஜியாவின் BNP கட்சி ஆட்சிக்கு வந்தால் அது நம் நாட்டுக்கு ஒரு பாசிட்டிவான சைன் என்றே சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். Subscribe to One India and never miss an update.